ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்க மாதிரி சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பவரோட பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், அலிட் மோஷனோட A to Z, அதாவது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி ஒரு வீடியோவாக போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் போடலாமா வேணாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலிட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நாளில் பார்த்தீங்கன்னா +1 இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இந்த ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் தான். ஸோ இப்போ +1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஒரு 6.58. ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சாங்கை பொறுத்து மாறும். ஸோ முன்னாடியும் வரலாம், பின்னாடியும் வரலாம். ஸோ இந்த இடத்துல கூட வரலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகலாம். ஸோ அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அப்போ சொல்லிடுறேன். இப்போ கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஒரு 2 மினிட் 3 மினிட் இந்த மாதிரி வருதுன்னா, ஸோ இதை இங்கே தான் வருது அப்படின்னா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டைமர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருமே தவிர வீடியோ கட் ஆகாது. ஸோ நார்மலாக கட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவே கட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டில் உள்ள எஃபெக்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாங் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு சாங் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கே இவ்வளோ தூரம் வருது அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸோ அதே மாதிரி டைமர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக வரும், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் டெம்ப்ளேட் கட் பண்ணுறா இருந்தாலும் சரி, எக்ஸ்பாண்ட் பண்ணுறா இருந்தாலும் சரி, அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் அந்த டெம்ப்ளேட் நமக்கு நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ மார்க் வச்சுருக்கல, இதுக்கப்புறம் ஒரு இமேஜ் அந்த லிரிக்ஸ் வரும். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா A to Z வரையும் அந்த லிரிக்ஸ், அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் எல்லாமே சொல்லியிருக்கோம். அப்படி உங்களுக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் தான் வேணும்னா அந்த வீடியோ கீழேயே அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2 லிரிக்ஸு 2 இமேஜுக்கான எஃபெக்ட், அது ரெண்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டெம்ப்ளேட் வேறு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ காப்பி பண்ணதை அந்த நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வரும். ஸோ அதே நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லிரிக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ +1 கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு அந்த டெம்ப்ளேட் நான் கொடுக்குறேன், அதே டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஃபில் கம்பேரிசனை கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு அது லைட் அண்ட் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஸ்க்ரீனாக மாற்றி விட்ருங்க. இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக ஆட் ஆயிடுச்சா. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸும் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சிம்பிள் தான். ஸோ இதுக்கப்புறம் வேணும்னா, ஸோ சாங் முடியுது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 லிரிக்ஸ்க்கு முன்னாடி மறுபடியும் ஒரு டெம்ப்ளேட் இந்த அகைன் இந்த ஆட் பண்ணோம்ல, ஸோ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறதா கூட ஆட் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ ஆட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க 2 டெம்ப்ளேட்டுமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐ பட்டனில் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த லிரிக்ஸை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த லிரிக்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ அதை மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.